ரொம்ப நாளைக்கு அப்புறமா இந்த நோட் புக்கில் ஒரு அழகான ஜேர்னல் பண்ணலாமா? அதுவும் என்ன ஜேர்னல் தெரியுமா? கோல்கேட் ஜேர்னல் பண்ணலாமா? இது என்ன இது? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நசி சார் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்துட்டு கோல்கேட் ஜேர்னல் தான் பண்ண போகிறோம். ஸோ எப்படி என் மைண்டில் வந்தது அண்ட் ஜேர்னல் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பக்கத்தில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா என்ன நினச்சுன்னா, எனக்கு வந்துட்டு ஜேர்னல் பண்ணணும்னு ஆசை வந்துச்சு. ஆனால் வீடியோ என்ன போடுறதுன்னு தெரியல, அதோட ஆசை வந்துச்சு. சரி என்ன பண்ணலான்னு யோசிக்கிறப்போ பிரின்சஸ் தீம் ஸ்டிக்கர்ஸ் பண்ணலான்னு வச்சேன். அதை வச்சு பண்ணலான்னு. ஆனால் எனக்கு வந்துட்டு போரிங்காக இருக்கும், அப்படி வேறு மாதிரி பண்ணலாம். எனக்கு ஐடியாவும் இல்லை, பிரின்சஸ் தீம் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு ஐடியாவும் இல்லை. அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபர்ஸும் வந்துட்டு 2 பேர் கேட்டிருந்தாங்க, பிடிஎஸ்ஸு அப்புறம் கியூரோமி அதெல்லாம் கேட்டிருந்தாங்க. ஆனால் அதுக்கெலாம் பிரிண்ட் அவுட் எடுத்து பண்ணணும், அதுக்கெலாம் டைம் எடுக்கும்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்கப்போ எனக்கு கோல்கேட்டில் வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்தது. அதே மாதிரி வந்துட்டு நிறைய கோல்கேட் பாக்ஸஸ் நான் வந்துட்டு கலெக்ட் பண்ணி வச்சுருப்பேன் கிராஃப்ட் பண்ணுறதுக்காக. அதுலேருந்து ஒன்று எடுத்து க்யூட்டாக அழகாக இந்த மாதிரி பண்ணேன். ஆனால் எனக்கு ரொம்ப கேப் ஃபில்லிங்காக இருந்தது, எப்படியோ எல்லாமே பண்ணிட்டேன். ஆனால் இந்த கோல்கேட் ஜேர்னல் பண்ணுறப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா கோல்கேட்டில் ஃபன்னாக இல்லை, அந்த கோல்கேட் ஆட் இருக்கும்ல, உங்கள் டூத் பேஸ்ட்டில் உப்பு இருக்கா, பற்கல்ல பிரச்சனையா? ஆமா. உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா? டூத் பேஸ்ட்ல உப்பா? ஆமா, கோல்கேட் ஆக்டிவ் சால்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட் இருக்கும்ல, அது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு டோட்டலாகவே மறந்துருச்சு. இந்த ஜேர்னல் பண்ணுறப்ப தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அண்ட் திஸ் இஸ் த ஃபைனல் லுக். ஏதோ ஒன்று பண்ணி வச்சிருக்கிறேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்துட்டு இந்த ஆட் இருக்கும்ல, உங்கள் டூத் பேஸ்ட் உப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எழுதணும்னு ஆசை இருந்தது. எழுத வேணாம்னு வச்சுட்டு இந்த சரி எழுதுவோமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கடைசியில் நான் எழுதிட்டேன். ஸோ எனக்குமே பார்த்தீங்கன்னா கடைசியில் அது எழுதுனதுனால ஒரே ஹாப்பியாக ஒரு மாதிரி ஃபன்னாக இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்களும் பார்த்தீங்கன்னா மூவிஸு, ஃபன் காமெடிஸ் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜேர்னல் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா அதே ஒரு காமெடியாக இருக்கும். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருக்கும். நீங்கள் 10 to 20 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதை பார்த்ததோடய சிரிப்பு வந்துடும். அந்த மாதிரி ஒரு மெமரபுளாக பண்ணுவீங்க. எவ்வளோ அழகாக பண்ணாலும் இந்த மாதிரி ஃபன்னாக பண்ணுறப்போ ரொம்பவே நல்லாயிருக்கும். அதை நான் இந்த ஜேர்னல் பண்ணுறப்போ தான் கற்றுக்கிட்டேன். அண்ட் உங்களுக்கு பிடிச்சது அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். பாய், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.